சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது நம்ம சேலத்துக்கு ராஜாவான நம்ம ராஜ கணபதிக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங்கு நாள் ஈவினிங்கே அபிஷேகம் நடக்கிறதான் பார்க்குறீங்க. மறுநாள் காலையிலையும் அபிஷேகம் சிறப்பாக நடக்கும். அதுக்கும் நாளும் சதுர்த்தியெல்லாம் நட்சத்திர பிரகாரம் வந்துடுறதுனால நாளும் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பாக அபிஷேக அலங்காரம் நடக்கும். அது ரெகுலராக கட்டளை பூஜை செய்கிறவங்க செய்வாங்க. நாம் இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எடுத்தோம். எப்படின்னா நம்மளை யூடியூப் சேனல் ஆரம்பிப்போன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எப்போ ரெகுலராக நம்ம ராஜ கணபதிக்கு போய் தரிசனம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நம்ம எடுத்திருந்தோம். நம்ம கிட்ட இந்த வீடியோ இருந்ததுனால இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்ம ராஜ கணபதிக்கு தரிசனத்தை அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். பாருங்கள், திண்ணீர் அபிஷேகத்தில் என்னமா இருக்கிறாரு. அடாடாடா, இந்த பிறவியில் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். நீங்கள் அவர் காலை போய் பிடிச்சிக்கிட்டா போதும், அவர் எப்போதும் கூட உறுதுணையாக இருந்து நம்மளை காப்பாற்றுவார். நீங்கள் விநாயகர் பெருமானை பார்க்க போகும்போது ஒரு அருகம்புல் ஒரு செதறகை உடைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இல்லை இனிமேட்டு வரப்போகுது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கஷ்டம் போது மட்டும் சிதறக உடைக்காதீங்க. ரெகுலராக விநாயகர் பெருமானுக்கு ஒரு தேங்காயை உடைச்சிங்கன்னா உங்களோட வினைகள் எல்லாம் அப்படி சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். அதனால் எப்போதும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தீபம் போடுங்க, நல்லெண்ணெய் தீபம். நம்ம ராஜ கணபதி பாருங்கள், என்னமா தீபாரதனையில் ஜொலிக்கிறாரு. நீங்கள் ராஜ கணபதியோட தரிசனத்தை பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படியே தியானிங்க, தீபாராதனையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.